वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् आग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यन्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखा वन्दे वाल्मीकि कोकिलं ஸ்ரீராமாயணம் ராமஜனன பர்யந்தம் நேத்து அனுபவிச்சோம். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு வளர்ந்துட்டு வராங்க. அப்படி ஒரு நாள் விஸ்வாமித்ர மகரிஷி தசரதருடைய சபைக்கு எழுந்தருள்றாரு. ஒரு பிரம்ம ரிஷி தன்னுடைய சபைக்கு எழுந்திருந்ததோடைய சந்தோஷத்துல தசரதர் வேக வேகமா போய் பூர்ண கும்பம் கொடுத்து அர்க்கியபாத்தியங்கள்லாம் கொடுத்து, ரிஷியே நீங்க வேண்டி வந்த காரியம் என்னவா இருந்தாலும் நான் நடத்தி கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தையும் கொடுத்துடுறாரு. விஸ்வாமித்ரர் பொறுமையா கேட்கிறாரு, நான் சித்தாசிரமத்துல ஒரு யாகம் பண்ண போறேன். அந்த யாகத்துக்கு மாரீச்சன், சுபாகு, தாட்டகைன்னு பல ராட்சசர்கள் இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து காப்பாத்த அங்க ஒரு உச்சி குடுமி போட்டு உன் பிள்ளை இருக்கானே அவனை எனக்கு கொடு அப்படின்னு ராமரை பார்த்து கேட்ட உடனே தசரதர் நெஞ்ச பிடிச்சிட்டு சரிஞ்சு தன் சிம்மாசனத்துல உட்காந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அவர் அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ விஸ்வாமித்ரர், நீ ஒன்னும் கவலைப்படாத, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு சொல்றாரு. அகம் வேத்மி, எனக்கு தெரியும் தசரதா, ராமன் அவர் சாதாரண ஒரு பையன், ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ உன் மகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவர் மகாத்மா, மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், தோல்வியே தோளாத தனி வீரன்னு தேசிகன் சொல்ற மாதிரி தோல்வியே பார்க்காத பெரும் வீரன் ராமன். மகாத்மா, அதாவது ஆத்மா அப்படிங்கிறது சரீரத்தோடைய ராஜா. இந்த ஆத்மாவையும் அச்சித் பொருட்களையும் சேர்த்து தனக்கு சரீரமா வச்சிருக்கவர் மகாத்மா. அந்த பரமாத்மாவான ராமர் தான் உன் மகனா வந்திருக்காரு. அவரை எனக்கு தெரியும் தசரதா. சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்க உனக்கு தெரியாது, யோகாசனத்துல உட்கார்ந்துருக்க எனக்கு தெரியும். போகத்தை பாக்குற உனக்கு தெரியாது, யோகத்தை பாக்குற எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இத வசிஷ்டர் மாதிரியான பிரம்ம ரிஷிகள் மத்தவங்க எல்லாருமே கூட ஒத்துப்பாங்க. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்ரருக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்க வசிஷ்டர் கூட எங்க ராமன் சத்திய பராக்கிரமன் இல்லைன்னு சொல்லு பார்ப்போம், நான் எஸ்னா ஒரு நோன்னு சொல்லுவாரே, அவரை சொல்லுன்னு கேட்டு ஒரு வாதத்தோட வீராவேசமா பேசுறாரு. அப்ப ஆஸ்வாசப்படுத்திட்டு தசரதன் சொல்றாரு, ஊன சோடச வருஷோ மே ராமஹ ராஜீவ லோச்சனஹா அப்படின்னு. ராமருக்கு 16 வயசு கூட ஆகலைங்க. 16 வயசு ஆனாதான் போர் புரியணும் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த அளவுக்கு கூட ஆகாத ஒரு சின்ன குழந்தை என் பையன். அவரு ராஜீவலோச்சனன், தாமரை கண்ணன். தாமரை எப்படி காலையில மொட்டு மலருமோ அந்த மாதிரி காலையில சூரியனை பார்த்துதான் அவர் கண்ணை முழிப்பாரு. சூரியன் போன உடனே கண்ணை மூடி தூங்கிடுவாரு. அவங்களோ ராட்சசர்கள், ராத்திரியிலேயே வர்றவங்க. அவங்களோட சண்டை போடுறதுக்கு எதுக்கு ராமபிரானை கேக்குறீங்க? நான் உங்க யுத்தத்தை நடத்தி கொடுக்குறேன், நான் உங்களோட யாகத்தை காப்பாத்தி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இவங்கெல்லாம் ராவணன் அனுப்பி வச்ச ஆட்கள், அந்த யுத்தத்துக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்னு தசரதன் யோசிச்சுட்டு உட்கார்றாரு. விஸ்வாமித்திரர் பார்த்தாரு, நீ ரகுவம்சத்துல இருக்க ஒரு ஆளா? சிபி சக்கரவர்த்தி அப்பவே போர் எடுத்து கிளம்பினாரு. திருவல்லறையில பெருமாள் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் அமைதியா உட்கார்ந்தாரு. நீ நல்லா இரு, உன் மகனோட நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. வசிஷ்டர் பார்த்தாரு, தசரதா, அவர்கிட்ட இல்லாத ஆயுதம் கிடையாது. அவர் ஒரு பழைய ராஜா. அவர் நினைச்சா அவரே ஆயுதம் போட்டு அவங்கள கொன்னுடலாம். உன் பையனை கேட்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு நல்ல காரியத்தை மனசுல வச்சுட்டு தான் கேட்கிறாரு. அதே மாதிரி அவருடைய உபதேசங்கள் எல்லாமே ராமனுக்கு தான் நல்லதா இருக்கும்னு சொல்லி மனசை தேத்தி தசரதரை அனுப்பி வைக்கிறாரு. ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரர் பின்னாடியே போறாங்க. எப்படி புறப்பாட்டுல பெருமாளுக்கு முன்னாடி கோஷ்டி போகும், கோஷ்டிக்கு பின்னாடி பெருமாள் போவாரு, அவருக்கு பின்னாடி கொடையை எடுத்துட்டு வருவாங்களோ அந்த மாதிரி முன்னாடி விஸ்வாமித்திரர் போக, அவர் பின்னாடி பெருமாள் போக, அவருக்கு பின்னாடி லக்ஷ்மணன் ஆதிசேஷ அம்சமா கூடவே போறாரு. ராம லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரோட காட்டுல தங்குறாங்க. அன்னைக்கு காலையில பொழுது விழியுது. விஸ்வாமித்திரருக்கு ஒரு அற்புதமான காட்சி. சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் சேஷபரியங்கத்துல படுத்திருக்க மாதிரியே ராமன் லக்ஷ்மணனோட கையில தலையை வச்சு படுத்திருக்காரு. எழுப்ப மனசு இல்லாம கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம்னு எல்லா தேவர்களும் எல்லா மனிதர்களும் தங்களுடைய நித்திய கர்மாக்களை பண்ணணும், தெய்வமே நீ எழுந்தாதான் காரியம் ஆகும்னு ஒரு மனசை வர வச்சுட்டு எழுப்புறாரு. யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாட்டகை சண்டைக்கு வராங்க. அவங்கள ஒரு சரத்தால ராமர் கொன்னு முடிக்கிறாரு. பின்ன யாகம் நடக்கிறப்போ மாரீச்சனும் சுபாகுவும்
வான் வழியில ரத்தத்தை பொழிஞ்சு இந்த யாகத்தை கெடுக்க பாக்குறாங்க. அதுல சுபாகுவை கொன்னு மாரீச்சனை மானவாஸ்திரம் போட்டு கடல்ல தள்ளி ஓட்டி விடுறாரு. யாகம் பூர்த்தி ஆகுது. ராம லக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரர் பல மங்களாசாசனங்கள் பண்றாரு. அப்போ ராம லக்ஷ்மணர்கள், நீங்க எனக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு ஆள், அதனாலதான் என் குருவான வசிஷ்டரும் எங்க அப்பாவான தசரதரும் உங்க கூட எங்களை அனுப்பி வச்சிருக்காரு. இதுக்கு மேல நாங்க நீங்க இட்ட வழக்கு தான், நீங்க சொல்றபடி நாங்க செய்யறோம்னு சொல்ல, நாங்க மித்திலைக்கு ஒரு யாகத்துக்காக போறோம். அங்க ஒரு வில் ஒண்ணு இருக்கு, அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களை கூட்டிட்டு மித்திலையை நோக்கி நடந்து போறாரு. அப்ப குறுக்க கௌதமாசிரமத்தை தாண்டி போறாரு. ராமர் கௌதமாசிரமத்துல கால் வச்ச உடனேயே ஒரு பெண்மணி ராமர் திருவடியில வந்து நமஸ்காரம் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அகல்யை. கௌதம மகர்ஷியோடைய சாபத்தால அவர் பத்னியான அகல்யை யார் கண்லயும் தெரியாத ஒரு உருவத்துல மண்ணோட மண்ணா இருந்தாங்க. எப்ப ராமருடைய திருவடி அந்த மண்ணுல பட்டுதோ அந்த சாநித்தியத்தாலேயே அவங்க சாப விமோச்சனம் பெற்று தன் உருவத்தை திருப்பி பெறாங்க. அப்படி வந்து அகல்யையும் கௌதமரையும் ஒன்னா நிக்க வச்சு ராமர் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு மேல நகர்றாரு. மிதிலா நகரத்தோட எல்லைக்கு ராம லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரரோட எழுந்தருள்றாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக ஜனக மகாராஜா தன்னுடைய மந்திரியான சதானந்தரோட வராரு பூர்ண கும்பம் கொடுக்க. வந்தவர் விஸ்வாமித்திரர் கூட இருந்த இந்த 2 வீரர்களை பார்த்து, யார் இவங்க? கஜசிம்ம கதி வீரவ் ஷார்தூல விஷபோபமோன்னு யானை மாதிரி சிம்மம் மாதிரி புலி மாதிரி நடந்து வராங்களே, பத்மபத்ர விஷாலாட்சோன்னு அழகான தாமரை கண்களோட இருக்காங்களே, கட்கதூணி தனுர்தரோன்னு ஆயுதங்கள் என்னமோ ஆபரணங்கள் மாதிரி பிடிச்சிருக்காங்களே, யார் இவங்க? இவ்வளோ தூரம் உங்க கூடயே நடந்து வந்தாங்களான்னு கேட்க விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இவங்க 2 பேரும் தசரத குமாரர்கள். மேல கருப்பு நிறத்தோட இருக்கவர் ராமர், வெளுப்பு நிறத்தோட இருக்கவர் லக்ஷ்மணர்னு. வந்த மகரிஷிக்கும் கூட வந்த ராம லக்ஷ்மணர்களுக்கும் அந்த யாகத்தை சுத்தி காமிச்சு தன் சபையில இருந்த அந்த வில்லையும் எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த வில்லை 8 சக்கர வண்டியில பல பேர் சேர்ந்து இழுத்து கொண்டு வராங்க. இந்த வில் சிவபெருமான் தக்ஷயாகத்தை அழிக்க போனப்போ கொண்டு போன வில். அதை தேவர்கள் தடுத்து நிறுத்தினப்போ கீழே விட்டாரு. அந்த வில் எங்களுடைய மூதாதையர் வழியா இப்ப என்கிட்ட வந்திருக்கு. நான் ஒரு முறை நிலத்தை உழுகிறப்போ அந்த கலப்பையோட நுனி பட்ட இடத்துல ஒரு குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தை தான் சீதை. சின்ன வயசுல அனாயாசமா இந்த வில்ல சீதை நகர்த்துறத நான் பார்த்தேன். அதனால இந்த வில்லை யார் எடுத்து நானே ஏத்துறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கேன் அப்படின்னு ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரர் கிட்ட சொல்றாரு. விஸ்வாமித்திரர் ராமரை ஒரு கண்ணால பார்த்து, வத்ச ராம தனுஷ் பஷ்ய அப்படின்னு சொல்றாரு. ராமா, அந்த வில்ல போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. விஸ்வாமித்திரர் கிட்டையும் ஜனக மகாராஜா கிட்டையும் அனுமதி வாங்கி அந்த வில்ல ராமர் எடுத்து மேல நிறுத்தி வைக்கிறாரு. நான் பூட்ட பூர்ணமா எக்கி போடுறாரு. அப்ப வில்லே அவர் கையோட சேர்ந்து வளைஞ்சு வருது. ஒரு சத்தம் தான் கேட்டது. பார்த்தா அந்த வில்லோட நுனி ராமரோட திருவடியில உடஞ்சு கிடக்கு. இதோட தாத்பரியம் என்னன்னா, வில்லு எப்படி வளைஞ்சு கொண்டு வந்து பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்ற மாதிரி வருது. பூர்ணமா நமஸ்காரம் பண்ண பெருமாளுடைய திருவடியை தொட போகுது. ஒருத்தர் பெருமாளுடைய திருவடியில நம்ம தலையை வச்சாச்சுன்னா மோட்சம்தான். அப்படி அந்த வில்லுக்கு உடனே மோட்சம் கிடைச்சு அது உடஞ்சு விழுது. இதுதான் அந்த வில்லு உடையறதுக்கான தத்துவம். பெருமாள் அந்த வில்ல உடைக்கணுங்கிறதுக்காக அந்த வில்ல வளைக்கல. வளைச்சப்போ அது நமஸ்காரம் பண்ணி அதுவாதான் உடஞ்சது. நானேத்தி போட்டியில ஜெயிச்ச விஜயராகவனுக்கு தன் மகளை கொடுக்கணும்னு ஜனக மகாராஜா முடிவு பண்றாரு. விஸ்வாமித்திரர் கிட்ட கேட்கிறாரு. அவங்க தசரதருக்கு ஓலை எழுதி அனுப்புறாங்க. கூடவே அவருடைய சகோதரர்களுக்கும் ஓலை எழுதி அனுப்புறாங்க. ஜனகருடைய சகோதரருக்கு மாண்டவி சுதகீர்த்தின்னும் ஜனகருக்கு சீதா ஊர்மிளான்னும் மொத்த 4 மகள்கள். தசரத சக்கரவர்த்தியோட ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னங்கிற மகன்களுக்கு ராமருக்கு சீதையையும், லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையையும், பரதனுக்கு மாண்டவியும், சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தியும் கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறத முடிவு பண்றாங்க. பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்துல கல்யாணத்தை முடிவு பண்ணி அன்னைக்கு கல்யாணமும் நடக்குது. கன்னியாதானம் பண்ணி வைக்கிறப்போ நான் எனது என்னோடதுங்கிற பாவமே இல்லாத வேதாந்தம் படிச்ச ஜனகர், இதம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவ, இந்த சீத்தை என் மகள், எனக்கு கிடைச்ச சீத்தை, சகதர்ம சரிதவ, உன்னோட உன் தர்மத்தை காப்பாத்த கூடவே இருப்பா அப்படின்னு கைய பிடிச்சு கொடுக்குறாரு. என்ன தர்மம்? பெருமாளுக்கு இருக்க ஒரே தர்மம் சரணாகதி பண்ணவங்களுக்கு ரட்சணம் பண்றது மட்டும்தான். அந்த தர்மத்துக்கு கூட இருக்கிறது தாயார். அதை தான் அவர் அங்க சொல்றாரு.
இந்த சேர்த்திய பார்த்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மணன் தன்னுடைய கல்யாணத்தை மறந்து போயிட்டாராம். அப்படி லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையும், பரதனுக்கு மாண்டவியும், சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தியும் கல்யாணம் பண்ணி வச்சு 4 சேர்த்தியும் கண்ணார பார்த்து தசரதரன் ஜனக மகரிஷியும் பூரிச்சு போறாங்க. அப்படி மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி சீதா பிராட்டியோட சேர்ந்த ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியில சரணாகதி பண்ணி, ராமச்சந்திராய ஜனக ராஜஜா மனோகராய மாமகா பீஷ்டதாய மகித மங்கலம்னு மங்களாசாசனங்கள் பல பண்ணி அமைவோம். யதிராஜோ விஜயத்தே.